மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய இன்ப ஜீவிதம், அத்தியாயம் 62. புதுச்சேரி, 16 வருடங்களுக்கு முன்பு. அந்த பிரபல அரசு மருத்துவக் கல்லூரியின் முன்னே இருக்கும் சூப்பர் மார்க்கெட் பெயர் ஹரிராம் சூப்பர் மார்க்கெட். நகரத்தின் 4-5 இடங்களில் தங்கள் கிளைகளை கொண்டுள்ள சூப்பர் மார்க்கெட்டின் ஒரு கிளைதான் அது. கூட்டம் அங்கே அலைமோதி கொண்டிருந்தது. மாதத்தின் முதல் 10 நாட்கள் இப்படித்தான் ஜெகஜோதியாக இருக்கும். மாத சம்பளம் வாங்குபவர்கள் தங்கள் சம்பளம் வந்தவுடன் இங்கே படையெடுத்து விடுவார்கள். ஊரில் உள்ள மற்ற கடைகளை விட இங்கே விலை குறைவு, தரத்திலும் எந்த குறையும் இருக்காது. அதனால் அந்த 10 நாட்களில் அங்கு வேலை செய்பவர்களுக்கு மூச்சு முட்டிவிடும். சூப்பர் மார்க்கெட்டுக்குள் நுழைந்த இன்பரசன் தனக்கென ஒதுக்கப்பட்டிருக்கும் அறைக்குள் செல்லும் முன் சுற்றி ஒரு மேற்பார்வை பார்த்துவிட்டு செல்ல நினைத்து சுற்றி வந்தான். அப்போது பில் போடும் இடத்தில் நீண்ட வரிசை இருக்க அதிக நேரம் எல்லோரும் காத்து கொண்டிருந்ததில் புலம்ப ஆரம்பித்தார்கள். அப்போதுதான் ஒரு பில்லிங் டேபிள் காலியாக இருப்பதை அறிந்தவன், யாரோட டியூட்டி, யார் வரல என்றான் கோபமாக. மாதவி சார். முன்னாடியே லீவ் இன்டிமேட் பண்ணலையா? இல்லை சார், இப்போதான் 2 hours பர்மிஷன் சொல்லிட்டு போயிருக்காங்க. இடியட் என்று கடிந்து கொண்டவன் வேகமாக அந்த கவுண்டரில் சென்று அமர்ந்தான். கொஞ்சம் பேர் இங்கே வாங்க என்றதும் அங்கே ஒரு வரிசை ஆரம்பம் ஆகியது. சரசரவென பொருட்களை ஸ்கேனிங் மிஷினில் காட்டி தள்ளிவிட்டு அனாயாசமாக பில்லை போட்டு பணம் வாங்க ஆரம்பித்தான். அந்த வரிசையில் இருந்தவர்கள் அவன் வேகத்தை கண்டு பிரமித்தவாறு நின்றிருந்தனர். சார், இந்த 2 பொருளுக்கு ஃப்ரீ இருக்கு, அந்த கவுண்டரில் வாங்கிட்டு போங்க, பில்லம் மென்ஷன் பண்ணியிருக்கேன் சொல்லிக்கொண்டே பேனாவை எடுத்து அந்த பொருட்களை அடையாளமாக சுழித்து விட்டு கொடுத்தான். அவனுடைய வேலை வேகத்தில் அது என்ன பொருள் என்றெல்லாம் கவனிக்கிறானா என்று யோசித்தவாறே சென்றான் ஆதவன். சில நிமிடங்கள் கடந்து ஓரிடத்தில் ஏதோ கூச்சல் சத்தம் கேட்க, கணேஷ், என்ன அது சத்தம் என்றான் இன்பரசன் தன் இடத்தில் இருந்தவாறே. சார், அங்கே ஒரு பொண்ணு நம்ம ஸ்டாஃபை அடிச்சிருச்சு சார் என்றான் சிசிடிவி முன் அமர்ந்திருந்தவன். எந்த செக்ஷன்? கிட்ஸ் ப்ராடக்ட்ஸ் சார். 2 minutes என்று வரிசையில் இருந்தவர்களிடம் சொல்லிவிட்டு வேகமாக அந்த இடத்தை நோக்கி விரைந்தான் இன்பரசன். அங்கே அவர்களின் ஸ்டாஃப் ஷெரின் அழுது கொண்டு இருக்க, அவள் வலது பக்க நெற்றியில் காயம் ஏற்பட்டு ரத்தம் கசிந்து கொண்டு இருந்தது. அங்கே அவள் எதிரில் ஒரு பெண் கையை கட்டி கொண்டு அழுத்தமான பார்வையோடு நின்றிருந்தாள். வேலை செய்பவர்கள் கொஞ்சம் பேர் ஷெரின் அருகில் கூடியிருக்க அவர்கள் அந்த பெண்ணை திட்டிக் கொண்டு இருந்தார்கள். என்ன ஆச்சு? அதிகாரமாக வந்து நின்று கேட்டவனை மரியாதையோடு பார்த்து விலகி நின்றார்கள் அவர்கள். ஆனால் அந்த பெண் அவனை திரும்பியும் பார்க்கவில்லை. என்ன ஆச்சுன்னு கேட்டேன் என்றான் மீண்டும். இந்த பொண்ணு நம்ம ஷெரினை அடிச்சிருக்கு தம்பி, அடித்ததில் வேகமாக போய் ஷெல்ஃபில் மோதி காயமாகிடுச்சு. ஒரு முறை அந்த பெண்ணை பார்த்தவன், ஷெரினை கூட்டிகிட்டு போய் என் ரூமில் உட்கார வச்சு ஃபஸ்ட் எய்ட் பண்ணுங்க என்றான். இருவர் அவளை அழைத்து கொண்டு செல்ல, அவளுக்கு நெத்தியில் தானே காயம், காலில் இல்லையே, அதுக்கு எதுக்கு 2 பேர்? ஃபஸ்ட் எய்ட் பண்ண ஒருத்தர் போதும். அவன் கூறியதும் ஒரு பெண் மட்டும் அவளை அழைத்து கொண்டு செல்ல மற்றவர்கள் தங்கள் வேலைகளை பார்க்க ஆரம்பித்தார்கள். மேடம், உங்களைத்தான், கொஞ்சம் அங்கே வாங்க. அவள் அவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு கண்டுகொள்ளாமல் தாண்டி செல்ல சொடுக்கிட்டு அவளை அழைத்தான். ஹலோ மிஸ், உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நின்று திரும்பி பார்த்து முறைத்தாள். இங்கே கஸ்டமர்ஸ் முன்னாடி எதுவும் பேச வேண்டாம், யார் மேலே தப்பு இருந்தாலும் அது 2 பேருக்கும் பாதிப்பு, உள்ளே வாங்க ப்ளீஸ் என்றான். அந்த ப்ளீஸிலும் அவன் அதிகாரம் தெரிய எதுவும் பேசாமல் அவன் பின்னே நடந்தாள். அவன் வேலை செய்து கொண்டிருந்த கவுண்டரில் இப்பொழுது மாதவி வந்துவிட அவளை ஒரு பார்வை முறைத்து கொண்டே தன் அறை கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றான். அவளும் அவள் பின்னாலேயே சென்றாள். பொருட்களை வாங்கி கொண்ட ஆதவன் திரும்பி இருவரையும் பார்க்கும் முன் அவன் கைபேசியில் அழைப்பு வர அதை எடுத்து காதில் வைத்து பேசிக்கொண்டே அங்கிருந்து சென்று விட்டான். நின்று ஒரு முறை பார்த்திருந்தால் தன் தங்கையை கவனித்திருப்பானோ என்னவோ. அதன் பிறகு நிகழப்போகும் நிகழ்வுகள் அவள் வாழ்வையே மாற்றப்போவதை பற்றி அறியாமல் அவன் சென்றுவிட இவள் இன்பரசனின் முன்னால் கைகளை கட்டி நின்றிருந்தாள். எதுக்குமா இவள் அடிச்ச? பொறுமையாகத்தான் கேட்டான் இன்பரசன். ஆனால் அவள் பதில் அளிக்காமல் அழுத்தமாகவே நின்றிருந்தாள். உன்னைத்தான் கேட்குறேன், எங்கள் பொண்ணு ஏதாச்சும் தப்பு பண்ணாளா? சார், இல்லை சார், நான் எதுவும் பண்ணலை பதறினாள் ஷெரின். அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு மீண்டும் இவளிடம் திரும்பினான். அப்படியே அவள் தப்பு பண்ணியிருந்தாலும் நீ எங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு நீயே அடித்தா எப்படி? அவளுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நாங்கள் தானே பதில் சொல்லணும். பார்க்க பணக்கார பொண்ணு மாதிரி தெரியுது, அதுதானா இந்த திமிர்? ஆனால் உங்களை பார்த்தா பணக்கார பையன் மாதிரி தெரியலையே, அப்பவும் திமிர் இருக்கே. முதன்முறையாக அவள் வாயை திறந்து பேசினாள். ஹலோ கையை காட்டி அவனை தடுத்தாள். கடைக்கு வந்த கஸ்டமரை இப்படி தான் மரியாதை இல்லாமல் சொடக்கு போட்டு கூப்பிடுவீங்களா? ஓ ஐ சி,
தன் தாடையை தடவிக்கொண்டான். சார், மருந்து போட்டாச்சு சார். சரி, நீ போ என்று உதவிக்கு வந்த அந்த பெண்ணை அனுப்பிவிட்டான். உன் டியூட்டி எப்போ முடியுது? ஷெரினிடம் கேட்டான். 10 மணிக்கு சார். இப்போ 8:30 ஆயிடுச்சே. நீ கிளம்பு, நாளைக்கு வா. தேங்க்ஸ் சார் சொல்லிவிட்டு அவள் சென்று விட்டாள். இப்போ சொல்லு, அவள் என்ன பண்ணா? ஏளனமாக சிரித்தவள், அவளை அனுப்பி வச்சுட்டு அவள் போன பின்னாடி கேட்குறீங்க? ரொம்ப தான் நியாயம் தெரியுது உங்களுக்கு என்றாள். அவன் மெல்லியதாக புன்னகைத்தான். அவ தான் தப்பு பண்ணியிருக்கான்னு எனக்கு தெரியுது, அதனால தான் கேட்குறேன். என்ன பண்ணா? இப்படி சத்தம் இல்லாமல் யாருக்கும் தெரியாமல் தான் கேட்பீங்களா? ஆமாம், எல்லார் முன்னாடியும் வச்சு கேட்டால் எங்கள் முதலாளிக்கு விஷயம் தெரிஞ்சிடும். இங்கே இருக்கிற எல்லாரும் தங்களோட வாழ்க்கை தேவைக்காக தான் வேலைக்கு வராங்க. எங்கள் முதலாளிக்கு விஷயம் தெரிஞ்சு அவங்கள வேலையிலிருந்து எடுத்துட்டா கஷ்டம் தானே. அதனால தான் யாருக்கும் தெரியாமல் கேட்குறேன். நீ என்ன நடந்ததுன்னு சொன்னால் நான் அவளை தனியாக கூப்பிட்டு கண்டித்து வைப்பேன். அவளை இங்கே வச்சுக்கிட்டே உன்னை கேட்டால் நீ உண்மையை சொல்ல அவள் விடமாட்டா. அதனால தான் அவளை அனுப்பிட்டேன். இப்போ சொல்லு. அடே சாமி, ரொம்ப இலகின மனசு தான் உங்களுக்கு என்றாள் எகத்தாளமாக. சிறு புன்னகை அவன் இதழில் அரும்பியது. அவள் எதுவும் பதில் சொல்லாமல் வெளியில் செல்ல போக, இந்தா பொண்ணு என்றான். திரும்பி அவனை பலமாக முறைத்தாள். விஷயம் என்னன்னு சொல்லிட்டு போனதானே கேட்குறேன். அவ்வளவு அக்கறை இருந்தால் நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. அப்புறம் எதுக்கு உங்கள் முதலாளி உங்களுக்கு தண்டமாக சம்பளம் கொடுக்குறாரு என்று சொல்லிவிட்டு வேக வேகமாக சென்று விட்டாள். அப்பா, என்ன ஒரு ஆட்டிடியூட், என்ன ஒரு அழுத்தம் என்று வாய்விட்டே சொல்லிவிட்டு தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தான் இன்பரசன். 9 மணிக்கு கடையின் முன்பக்க ஷட்டரை மூடிய பிறகு கணேசனிடம் சென்றான் இன்பரசன். கணேஷ், அந்த பொண்ணு ஷெரினை அடிக்கிறதுக்கு முன்னாடி ஷெரின் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்னு பாரு. கணேஷ் சென்று அந்த நேரத்தில் என்ன நடந்தது என்று பார்க்க ஜீவிதா கையை கட்டி கொண்டு அங்கே கொஞ்ச நேரமாக நின்று கொண்டிருப்பது தெரிந்தது. எதுக்கு இப்படி இவ நிற்கிறா என்றான் இன்பரசன். தெரியல சார். சிறிது நேரம் கழித்து பார்க்க அந்த ஷெல்ஃபின் சந்தில் இருந்து வெளியில் வந்தாள் ஷெரின். அவளிடம் ஜீவிதா ஏதோ கேட்க அவள் பதில் சொல்ல அவள் கன்னத்தில் பலார் என்று அடித்தாள் ஜீவிதா. அவள் அரைந்த வேகத்தில் வேகமாக ஷெல்ஃபில் மோதிக்கொண்டாள் ஷெரின். அந்த சத்தத்தில் எல்லோரும் கூடி வருவது தெரிந்தது. மீண்டும் அதனை ரிவர்ஸ் செய்து பார்க்க அந்த சந்திலிருந்து வெளியில் வந்த ஷெரின் சூப்பர் மார்க்கெட்டின் பெயர் தாங்கிய கோட்டை அணிந்திருந்தவள் அதன் பாக்கெட்டில் எதையோ வைத்து கொண்டு வந்தாள். ஏதாச்சும் திருடிட்டாளா? அதுக்கு தான் அந்த பொண்ணு அடிச்சுதா? இல்லை சார், எப்பவும் போல் போகும்போது செக்கிங் முடிஞ்சு தான் ஷெரின் போனா. அவகிட்ட எதுவும் இல்லை சார். அந்த சந்துக்குள்ளே சிசிடிவி கவர் ஆகாதில்ல, அதனால் அந்த இடத்துல இருந்து தான் ஏதோ பண்ணியிருக்கா. சார், ஒருவேளை அந்த பொண்ணு மேலே தப்பு இருக்குமோ? நிச்சயமாக இருக்காது கணேஷ். அவள் கண்ணில் பயமோ பொய்யோ இல்லை. சரி விடு, பார்த்துக்கலாம். நீ எதுவும் முதலாளிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காத, நான் பார்த்துக்கிறேன். சரி சார். 10 மணிக்கு கடையை மூடிவிட்டு வேலை செய்பவர்கள் எல்லோரும் கிளம்பிவிட்டார்கள். இன்பரசன் தன் பைக்கை எடுத்துக்கொண்டு வீட்டை நோக்கி சென்றான். வீட்டை அடையும் 2 தெருக்களுக்கு முன்பே அதனை கண்டான். யாரோ 4 பேர் ஒரு பெண்ணை பிடித்து இழுத்து செல்வதையும் அவள் திமிரிக்கொண்டு அவர்களிடம் விடுபட போராடுவதையும் கண்டவன் வேகமாக அவர்கள் அருகில் சென்று பைக்கை நிறுத்தினான். அதன் பிறகே அவள் ஜீவிதா என்று கண்டுகொண்டான். அவளை அவர்களிடம் இருந்து காப்பாற்றி அவர்களை அடிக்கத் தொடங்கினான். அவன் சண்டை போட்டு கொண்டிருக்கையில் ஒருவன் பெரிய கட்டையை எடுத்து இன்பரசனை தாக்க முயற்சித்தான். அதை உணர்ந்து சட்டென்று அவன் குனிந்து விட அந்த கட்டை ஜீவிதாவின் தலையில் பட்டுவிட்டது. அவள் கத்திவிட்டாள். ஐயோ பாத்துமா என்று இன்பரசன் அவளை கீழே விடாமல் தாங்கி பிடித்து நிறுத்தினான். அதற்குள் அவர்கள் 4வரும் ஓடிவிட்டனர். ஜீவிதாவின் தலையில் இருந்த ரத்தம் வழிய அவசரமாக தன் கைக்குட்டை கொண்டு அதனை அழுத்தி பிடித்தான். அதற்குள் அவள் மயக்கத்திற்கு செல்லத் தொடங்க அவள் கன்னம் தொட்டி, ஏ பொண்ணு, இங்க பாரு, கண்ணு தொற. யாருமா நீ? யார் அந்த 4 பேரும்? எதுக்கு உன்னை இழுத்துக்கிட்டு போக பார்த்தாங்க? அவன் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே எந்த பதிலும் அளிக்காமல் மொத்தமாக மயங்கிவிட்டாள் ஜீவிதா. சுற்றுமுற்றும் பார்க்க எங்கேயும் ஜன நடமாட்டம் இல்லை. என்ன செய்வது என்று புரியாமல் அவளை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு 2 அடி நடந்தான். அதற்குள் அவன் அருகில் வேகமாக ஒரு கார் வந்து நிற்க அதிலிருந்து இறங்கினார் ராஜாராமன். இன்பரசனின் தோளில் இருந்த ஜீவிதாவை கண்டு திகைத்து, டேய், யாருடா நீ? என்னடா பண்ண என் பொண்ண என்றார் கோபமாக. உங்க பொண்ணா சார் என்று சொல்லிக்கொண்டே அவளை அவன் இறக்கிவிட அவள் தலையில் இருந்த காயத்தை கண்டவர் சிறிதும் யோசிக்காமல் இன்பரசனின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தார். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.